ஆராதிக்க கொடுத்ததான உதவிக்காக நன்றி செலுத்துவோம். தேவாவினோரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து ஆண்டவரே அப்பா ஜூன் மாதம் ஆண்டவரே 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மளை அவர் ஆராதிக்க கொடுத்ததான சாக்கியத்திற்காக ஆண்டவர் தேவன் நம்ம தொழுது கொள்ள கொடுத்ததான ஆண்டவரே கிருபைகளுக்காக தேவாவினர் நோக்கி ஆண்டவரை நன்றி செலுத்தி தேவாவினோரே துதிக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம் ராஜா. தேவாவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த லாக்டவுன் முழுவதுமாய் கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நமக்கு ஒரு குறையும் இல்லாமல் தேவாவியானவர் நம்மளை நடத்தினதற்காக தேவாவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாவியானவர் நோக்கி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற நமக்கு ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் தேவாவியானவர் இந்த மாதத்திலே ஆண்டவரே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடும்படியாக தேவாவியானவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஒரு ஆண்டவர் மகிழ்ச்சியை செழிப்பை கர்த்தர் வாழ்க்கையிலே உண்டாக்கும்படியாக தேவாவியானவர் இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும்படியாக இந்த மாதம் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படியாக அந்த மாதம் முழுவதுமாய் சுகபத்திரமாய் அந்த சுக ஜீவனோடு நம்மளை நடத்தும்படியாக தேவாவியானவரே நமக்கு நன்றி செலுத்துகிற கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மளை கண்மணி போல காத்து அந்த ஒரு குறையும் இல்லாமல் நடத்தின தேவத்திற்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீர் நல்லவர் 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 நல்லவர். ஓ ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாதபடிக்கு ஒளியின் மத்தியில் வாசம் செய்பவரே துதிக்கிறோம் ராஜா. ஒருவராய பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நீர் நல்லவர் 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 நல்லவரே துதிக்கிறோம் ராஜா. நீர் பரிசுத்தர் அடர் போதுமானவரே துதிக்கிறோம். நீர் உன்னதரே துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. வானங்கள் கொல்லாத அன்று சர்வலோகாதிபதியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நோக்கி பார்க்கிறோம். தாழ்த்தி உரிமைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சில பாலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போறோம். ஆத்மாவே நன்றி சொல்லி முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லு
ஆவியானவரே துதிக்கிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. அதிசயமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரே. ஹalleluya. ஓ ஹalleluya. ஆண்டவரே. ஹalleluya. நீ துதிக்கிறோம் அபிஷேகநாதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம் நல்லவரே. துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். போதுமானவரே துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. தேவாவியானவரே துதிக்கிறோம். நீர் நல்லவரே. ஹalleluya. துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya. பரிசுத்த சேனையின் கர்த்தர் பரிசுத்தரே துதிக்கிறோம். ஓ ஹalleluya. துதிக்கிறோம். ஹalleluya. தேவாவியானவரே ஹalleluya. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்திலே நாம் காலெடுத்து வைத்திருக்கிறோம். கடந்த ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன் மாதம் இந்த நாட்களிலே நாம் சபை கூடாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே இந்த நாட்கள் எப்பொழுது முடியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நமக்கு இருக்கிறது. கடந்த மாதங்கள் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்த தெய்வத்திற்கு நம்ம இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு நிமிடம் அவருக்கு நன்றி செலுத்தி தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நம்ம கடந்து போவோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பெரிதான கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 5 மாதம் முழுவதுமா எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்தீர். உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க உறைவிடமும் தந்து எங்கள் போக்குவரத்தெல்லாம் ஆசீர்வதித்து பாதுகாத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, ஆண்டவரே, இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட எங்களை தேவன் ஆண்டவரே கண்ணின் மணி போல பாதுகாத்தீர். தேவைகளை சந்தித்தீர். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளுக்கு, உம்முடைய கிருபைகளுக்கு எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபை மக்கள் யாவரையும் தேவன் கண்ணின் கருமணி போல பாதுகாத்த உடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உடைய சபை மக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய போஷாக்கும் பிள்ளைகளுக்கு இருந்தபடினாலே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்துக்கொள்வோம். 60ஆம் அதிகாரம் 20வது வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தம், கடைசி வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இதுவரைக்கும் நம்ம துக்கத்தோடு இருந்திருக்கலாம், துயரத்தோடு இருந்திருக்கலாம், மன வேதனையோடு இருந்திருக்கலாம். நான் சபை கூடுதலே கலந்து கொள்ள முடியவில்லையே என்று ஒரு ஆதங்கத்தோடு இருந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாள்ல கூட நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். 8ஆம் தேதி அன்று வழிபாட்டு தலங்கள் எல்லாம் திறக்கப்படும் என்று சொல்லி மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆனாலும் அதனுடைய காரியத்தை நாம் பார்க்கிற போது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரையிலும் திறக்கக்கூடாது என்று சொல்லி உத்தரவு வந்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை ஆராதிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ராஜாவின் கைக்கும் அக்கினி சூளைக்கும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கட்சிக்கிற சிங்க கொகைகளை போட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதபடிக்கு இந்த துக்க நாள் முடிந்து போகும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண நம்ம ஆயத்தமாயிருக்க வேண்டும், செபிக்க வேண்டும். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. உலகம் முழுவதுக்குமாக வெளிச்சம் கொடுக்கிறது சூரியன். சூரிய பிரகாசத்துக்கு முன்பாக, வெளிச்சத்துக்கு முன்பாக
எத்தனை பவரான லைட்டுகள் போட்டாலும் மின்விளக்குகள் போட்டாலும் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு மிஞ்சியது ஒன்றும் இல்லை. ஆகவே உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, அது அஸ்தமிக்காது. சூரியன் அஸ்தமிக்கிறது காரியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற தேவன், அவரே நீதியின் சூரியனாக இருக்கிறார். இந்த நீதியின் சூரியன் ஒரு நாளைக்கு அஸ்தமிக்க முடியாது. அவர் நாட்களை நாம் பார்க்கலாம். இயேசு என்கிற ஒரு மனிதனை நாம் அழித்து விட்டால் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அந்நாட்களில் பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று அறியாதபடிக்கு அவரை கொலை செய்து போட்டார்கள். அவருடைய சார்ட்டர் அதோடு முடிஞ்சு விடும் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுடைய ஆத்துமாவை உயிரோடு எழுப்பினார், சரீரத்தை உயிரோடு எழுப்பினார். அதற்கு பிறகுதான் யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு பெரிய அடி விழுந்தது. இந்த நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி அநேக கட்டுமுறைகள் பண்ணினாலும் வந்த பதில், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் இரத்த சாட்சியாகவும் மரித்து போனார்கள். சூரியன் அஸ்தமிப்பதில்லை. எத்தனை தடைகள் கொண்டு வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு விரோதமாக எத்தனை தடைகள் கொண்டு வந்தாலும் சரி, அந்த நீதியின் சூரியன் அஸ்தமிக்காது. அல்லேலூயா. வேதத்தில் சில காரியத்தில் பார்க்கலாம். ஒரு நாள் 1000 வருடங்கள் அவர் பார்வைக்கு ஒரு நாள் போல, ஒரு பகல் போல, ஒரு இரவு போல காணப்படும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒரு துக்க நாங்கள் முடிந்து போகும்படியாக இந்த நாட்களை நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் நீதியின் சூரியன். அவனிடத்திலிருந்து மகிமை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அவனிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அவனிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லார் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நீதியின் சூரியனை யாருமே மறைக்க முடியாது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. இதில் பார்க்கிற பொழுது சந்திரன் பிரதிபலிக்கிறதான ஒரு உலோகம், பிரதிபலிக்கும். இது பிரதிபலிக்கிறதான ஒரு காரியம். முதல் வசனத்தை பார்க்கிற பொழுது, இனி உன் சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், உன் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். எனக்கு சந்திரன் என்று சொல்லுகிற பொழுது அது தேவனிடத்திலிருந்து வாங்கி அந்த வெளிச்சத்தை இருள் சூழ்ந்த வேளையிலே அது உலகத்தை பிரகாசிப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல கூட இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை அடைப்பதற்கு அநேக பேர் எழுப்பினாலும், அநேக பேர் மற்ற காரியங்களை செய்து அதை மூடினாலும் சரி, இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை யாரும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் தேவன், தேவகுமாரன், அவர் பூமியிலே வந்த கடவுள். ஆகவே உன் சந்திரன் மறைவதும் இல்லை. சூரியன் இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். சந்திரன் இருக்கிற வரைக்கும் அது இருள் நாள்ல, இரவு வேளையில் அது வெளிச்சத்தை கொடுக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியானவர் அவர் மூலமாக எழுதப்பட்டது. இது எழுதப்பட்ட காலங்களை பார்க்கிற பொழுது, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக
700 ஆண்டுகளுக்கு முன்பாக 701வது ஆண்டு முதல் 681 ஆக 20 வருஷங்கள் அவருடைய தீர்க்க தரிசன ஊழியம் நடந்தது. அவர் ஊழியம் பார்க்கிற பொழுது ஒரு 5 ராஜாக்களை சந்தித்தவராயிருக்கிறார். உசியா ராஜாவின் மரணத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தை அவருக்கு வந்தது. உசியா ராஜாவுடைய மகன் யோதாம் காலத்திலும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். யோதாமுடைய மகன் ஆகாஷ் காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆகாஷுடைய குமாரன் எசேக்கியா ராஜாவின் காலத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவனுடைய குமாரனாகிய மனாசே அவனுடைய நாட்களிலும் அவருடைய ஊழியம் தொடர்ந்து வந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், ஏசாயா தீர்க்க தரிசனத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று கண்டிப்பான காரியம், இரண்டாவது ஆறுதலான காரியம். இந்த 2 காரியத்தில் இருக்கிறது. கண்டிப்பான காரியத்தில் பார்க்கிற பொழுது விக்கிரக வழிபாட்டில் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஆறுதலுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் வரையிலும் திட்டமாக தெளிவாக தேவனுடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆகவே தேவன் சொல்லுகிறபடி உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எவ்வளவு நாட்கள் அவர் துக்கமா இருக்க முடியும்? இந்த துக்கத்தை மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை நாம் தியானிப்போம். நாம் எடுத்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே எப்படி வாசிக்கலாம்? ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறும். அரசு ஆணை வந்துடுச்சு. ஜூன் 1ஆம் தேதி வரையிலும் ஆலயங்களோ வழிபாடுகளோ மற்ற காரியங்களோ கேளிக்கை காரியங்களோ நடத்தக்கூடாது என்று சொல்லி கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஆலயத்திலே கூடினால் தேவனை மகிமைப்படுத்த அவரிடத்தில் வேண்டுதல் செய்யலாம். இந்த கொள்ளை நோய் அவரால் தான் மாற்ற முடியும். தீர்க்க தரிசனமோ அதை தான் சொல்லி இருக்கிறது. ஆகவே ஆலயங்களை திறக்கிற பொழுது, தேவ பிள்ளைகள் ஒருமித்து கூடி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நன்மை செய்வார். அவர்களுடைய முழங்காலின் முடக்கத்திலேயும் அவர்கள் கதறி ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு ஆண்டவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். வேற எந்த மருந்தோ மாத்திரைகளோ வருவதற்கு முன்பாக இந்த கொரோனா வைரஸை நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் அவர். தீர்க்க தரிசனம் வந்த காரியம் இது. இன்றோ நேத்தியோ அல்ல. 2015வது வருஷத்திலேயே கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வெகு தெளிவாக இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அது நிறைவேறுகிறது. அவர் சொன்னது நடந்துவிட்டது. இது முடிவும் நடக்கும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய துக்கத்தை எல்லாம் ஒருவர் தான் சந்தோஷமாய் மாற்ற முடியும். ஒரு மனுஷன் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமா மாற்ற முடியாது.
ஒரு அரசாங்கம் ஒரு மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியாது. ஆனா உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு ஒரே ஒருவரால் முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். ஏனென்றால் உன் துக்கத்தையும் உன் வியாதியையும் உன் பாவத்தையும் அவர் கோர குரிசியிலே சிலுவையிலே பரிகரித்தார் என்பது உண்மை. இது சத்தியம். நிச்சயமாகவே அவர் ஒருவர் தான் மனிதனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும். உன் துக்க நாட்கள் இனி இருக்காது அவர் ஒருவரால் தான் சொல்ல முடியுமே ஒழிய எந்த மனுஷனாலும் முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட அநேக வேதனையோடு நம்ம இருக்கலாம். இந்த வசனத்தை பார்க்கிற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ ஜனங்கள் அழுது புலம்பி வீடுகள்ல ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை நீக்குங்கன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிற காரியம் தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. இதிலிருந்து உலகத்தை பாதுகாத்துக்கோங்க. ஒரு சுயநல ஜெபம் இருக்காது. இந்த நாட்கள்ல பார்க்கிற பொழுது கொரோனா வைரஸை ஆண்டவரை முற்றிலும் அழித்து போடுவீராக. நீங்க எந்த கிறிஸ்துவ சேனல் எடுத்து பார்த்தாலும் அதுல மன்றாடி அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சுயநலமாய் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய சாயலாய் இருக்கிற மனிதனுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, அந்த காரியத்திற்காக அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஜெபம் பண்றவங்க யாருக்கும் கர்த்தர் சொல்றது அவங்களை பார்த்து சொல்ற, நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, உலகம் சந்தோஷப்படுது. இந்த கொரோனா வைரஸ் எடுத்துக்கிட்டா அதுல ஒரு ஜோக்கு ஓடிக்கிட்டு இருக்குமா. அல்லேலூயா. ஏதோ நடிகர்கள்லாம் வச்சு அந்த அரசாங்கம் செய்கிற காரியத்தை வச்சுக்கிட்டு மற்ற காரியத்தை வச்சு ஜோக்கு அடிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்போடு போயிட்டு இருக்கு. அதனால தான் வேதத்தில் படித்த உலகமோ சந்தோஷப்படும். இதை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய அல்லேலூயா ஊழியக்காரங்களுக்கு ஒரு காரியம் உண்டு. ஐயோ ஜனங்கள் மரித்து போறாங்களே, ஐயோ ஜனங்கள் நித்திய ஜீவனுக்கு போகாம நரகத்துக்கு போறாங்களே என்று சொல்லி ஒரு அழுத புலம்பல் கேட்கப்படும். நிர்விசாரமா யாரா இருந்தாலும் மரித்தா நித்தியமாக நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து போக முடியாது, தேவனிடத்தில் சேர முடியாது. அதனால அந்த ஆத்மா காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அழுது புலம்புவார்கள். அல்லேலூயா. உலகமோ, உலகம் என்பது சாத்தானுடைய கையில் இருக்கிறதான ஒரு காரியம். உலகமோ சந்தோஷப்படும். ஏன்னா பிசாசு என்ன நினைப்பான், இவன் பாவத்தோடு செத்து போயிட்டான எங்க வந்துருவான், நரகத்துக்கு. அல்லேலூயா. அப்ப நரகத்துக்கு வந்துட்டானா அவனுக்கு என்ன ஆகும், ஆள் சேர்க்கிற மாதிரி. அதனாலதான் உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஒரு ஆத்மா நரகத்துக்கு போற என்ன செய்வான், துக்கம். ஒரு துக்கப்படுற காரியம் அது எல்லாருக்கும் அந்த துக்கம் வராது. ஆத்ம பாரத்தோடு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கும் ஆத்ம பாரத்தோடு இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த ஆத்ம பாரம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லா தேவ பிள்ளைகளுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உலகத்தில் இருக்கிற தனிப்பட்ட மனிதன் எல்லாருமே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லினார். தான் சாவை ஏற்றுக்கொண்டார், தான் மரணத்தை ஏற்றுக்கொண்டார், தான் வாதிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார், தன்னை அவமானப்படுத்த ஒப்பு கொடுத்தார், தன்னை ஆக்கினைக்குள்ளாக அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை, தேவனை ஒருவரும் தொட முடியாது. ஆனால் அவர் வாயிலிருந்த வார்த்தை என்ன தெரியுங்களா, இதை அவருடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதை என் பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஒரு மனுஷனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடியாது. ஆனா
ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினார். உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்து தான் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவர். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் சிலுவையிலே நிறைவேற்றி கொடுத்தார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அடுத்த வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது உலக மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா 21வது வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். நீங்க நினைச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை கர்ப்பவதியா இருந்தா சந்தோஷப்படுவாங்க, எல்லாருக்குமே சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த பிள்ளை தன் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி ஒரு பயம் அந்த பிள்ளையோட இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கும். அதுபோலதான் அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்திருக்கிறான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். அல்லேலூயா. கர்த்தர் அதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர் பவுல் சொல்கிறார், ரட்சிப்புக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லி விசுவாசத்தை நடத்துற வரைக்கும் என்னவா இருக்கிறானே, கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அல்லேலூயா. ஒரு நபருக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லி கர்த்தருடைய வழியில நடத்துற வரைக்கும் அதை நடத்துகிற ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, விசுவாச பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கர்ப்ப வேதனை தான் அது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கின பிறகு அவங்க சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, உள்ளபடியே நடத்தினால் ஒரு விசுவாசி நடத்திருந்தாங்கன்னா அவங்க பெருமூச்சிடுவாங்க. அப்பா, ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஆண்டவரே அவர் ரட்சித்தீரே ஒரு சந்தோஷம் இருக்கா. அதே மாதிரிதான் பிள்ளை பறக்கிற வரைக்கும் கவலைப்பட்டு இருப்பார் ஸ்திரியானவர். பெற்ற உடனே ஒரு புதிய மனுஷன் இந்த உலகத்துக்கு வந்தான் என்று சொல்லி சந்தோஷம் பெரிதாக இருக்கும். பிரியமானவர்களே, அதுபோலவே நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. உலகமே ரட்சிக்கப்படணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும், என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், உறவினர்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம துக்கம் அடைஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே எல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே ரட்சிக்கப்படாம மரித்து போனாங்கன்னா நரகத்துக்கு அல்லவா போவாங்கன்னு சொல்லி, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை ரட்சித்து நடத்துகிற பொழுது கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், எல்லாம் வரும். அவங்க குடும்பத்தார் நம்மகிட்ட தான் சந்தைக்கு வருவாங்க. எப்படி நீங்க சர்ச்சை கழிச்சு போகலாம், எங்களுடைய காரியம் உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. எங்களுக்கு ஒத்துக்காது, எங்க குடும்பத்துக்கு இது ஒத்துக்காது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள் திரும்பப்பட்டிருப்பாங்க தேவ பிள்ளைகள் நடத்துற பொழுது, ஒரு ஆளை நடத்துற பொழுது துக்கத்தைப்பட்டிருப்பாங்க, அவமானப்பட்டிருப்பாங்க, வெளியில போறப்ப நிக்க வச்சு பேசியிருப்பாங்க, அவங்க சொந்தக்காரங்க வந்து மான மரியாதை இல்லாம கூட பேசியிருப்பாங்க. அவளையும் தாங்கிக்கிட்டு அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அவங்களை ரட்சிப்பிட நடத்துற பிறகு ஒரு சந்தோஷம் வருது பாருங்க அவங்களுக்கு. அந்த சந்தோஷத்தை எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷத்துக்கு காரணராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல கூட வேதம் சொல்லுகிறபடி உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மறைந்து போகிறவர் அல்ல. என்னைக்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரோ அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இருவர் மூவர் என் நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் சத்தியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல,
இன்னும் தெளிவாக அவர் சொல்லுகிறார், இதோ உலகம் முடியும் வரையும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவரை அஸ்தமிக்கிறதில்லை, அவர் மறைந்து போகிற தேவனும் அல்ல. அவருடைய மகிமை ஒரு நாளைக்கு குறையாது. மனுஷர்கள் செலுத்தாம இருக்கலாம், தேவ தூதர்கள் மத்தியிலே அவர் சதா காலமும் போற்றப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளால் போற்றப்பட்டிருக்கிறார். அவரால் மகிமைப்படுத்த கொண்டிருக்கிறார். அந்த தேவாதி தேவன் இன்னமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்து, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. அல்லேலூயா. சந்திரன் மறைவதும் இல்லை. அவர் சந்திரன், அவருடைய புகழ்ச்சி, அவருடைய மேன்மை ஒரு நாளைக்கு மறையாது. நம்ம பார்க்கலாம், சந்திரன் என்னைக்கு மறையும்னா அமாவாசை அன்னைக்கு மறையும். அல்லேலூயா. ஏன்னா இடையில என்ன வந்துடும், சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில பூமி வந்துடும், உலகம் வந்துடும். சூரியனுக்கு முன்னாடி உலகம் வந்துச்சு, மறைஞ்சிடும். அல்லேலூயா. அதனால தான் தேவ பிள்ளைகளுக்குள்ள, ஆவிக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் உள்ள வந்துடக்கூடாது. உலகம் வந்தா என்ன மாறணும், சந்திரன் மறையும், மகிமை மாறும், ஒட்ட இருக்கிற மகிமை மாறும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆண்டவர் தான் உனக்கு நித்திய வெளிச்சம். அல்லேலூயா. எப்பொழுதும் அவர் வெளிச்சமாய் இருப்பார். இந்த உலகத்திலேயே உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலக பயணத்தை விட்டு நீ கலைந்து உன் பணிவிடை விட்டு ஓட்டத்தை முடித்து விட்டு நீ பரலோகத்துக்கு போகிற பொழுது அவரே உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே உனக்கு விளக்காய் இருக்கிறார். அவரே உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எத்தனை பேர் என்ன ஆலயம் திறக்கலையே அப்படின்னு சொல்லி துக்கமாய் இருக்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்றது வார்த்தை, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். சீக்கிரம் ஆலயம் திறக்கப்படும். சீக்கிரம் ஆராதனை மகிமையாய் நடத்தப்படும். முன்புள்ள, அதாவது வேதத்திலே பார்க்கலாம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தைய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இதுவரைக்கும் எந்தெந்த சபைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கலையோ அந்த சபைகளிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் திரளாய் நடக்கும். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற நாட்கள் வருகிறது. அது இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட சபைகள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆகவே துக்க நாட்கள் மாறும். இனி இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வராதபடி கர்த்தரே பெரிய காரியத்தை செய்வார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. உங்க துக்க நாட்களை முடிந்து போனது முடிந்து போம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் இனிமே இல்லை. நீ சந்தோஷப்படுகிறதுக்கு நாள் வருகிறது. அது உன் கண்ணீர் ஜெபத்திலையும் நீ போடுகிற முழங்காலிலும் தான் இருக்கிறது. ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இரக்கமும் கிருபை உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பரிதான கிருபைகளுக்கு நன்றி ஆண்டவரே. வேதத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு செல்லாதபடிக்கு அவங்க முடங்கி இருக்காங்களே, ஒரு விஷயம் கண்ணோக்கி பார்த்து இந்த துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்ன வார்த்தையின்படி சீக்கிரம் ஆலயம் திறக்க ஆண்டவரே, சபை கூடுதல் எல்லாரும் கலந்து கொள்ள முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாய் காணப்பட எல்லா சபைகள் அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தர் செய்து ஆண்டவரே, வரப்போகிற எழுப்புதலிலே எல்லா சபைகளும் பங்குள்ளவர்களாய் தேவன் மாற்றி தேசத்தை ரட்சிக்க கர்த்தர் கிரியை செய்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை எல்லாம் மறவாதே. ஆமென், ஆமென்.